அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும்பொழுது, முதல் வானத்துல ஒரு சுகந்தமான நறுமணத்த பார்க்குறாங்க. சுகந்தமான நறுமணம் இதுவரைக்கும் இவ்வளோ சுகந்தமான நறுமணத்த நான் பார்த்தது இல்லையே! இது எங்கிருந்து வருதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது வந்து பூமியில மாஷித்தா அவங்களுடைய குடும்பத்தார் கபர்லேருந்து வானம் வர வரக்கூடிய நறுமணம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி இதுதான். மாஷித்தான்னா யார், அவங்களுடைய கபர்லேருந்து மனம் அங்கு வீசுவதற்கு என்ன காரணம்? இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸு தான். இதை எப்படி குழப்பப்படுது, இந்த மாதிரி இது ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பேர் மாஷிதா என்று குறிப்பிடப்படுது. இது எங்கெங்கே வருதுன்னா, ஹாக்கிமில் வருது, அகமதில் வருது, இப்னு ஹிப்பானில் வருது, ஷோபல் ஈமானில் வருது. இது சம்பந்தமாக இப்னு மாஜாலையும் வருதுன்னு வச்சுங்களேன். நம்பரோட சொல்லணும்னா கூட உங்களுக்கு 309 முஸ்னத் அகமதில், தபரானியில் வந்து 12280, அகமதில் 406 இப்படி வருது. ஷோபல் ஈமான்லேயும் வருதுன்னு வச்சுங்களேன். என்ன செய்தினா, இந்த ஹதீஸை இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆலிம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கு வரை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வானம் வரைக்கும் நுகர்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அறிஞர் என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் இந்த ஹதீஸை சந்தேகத்துக்கு உரியதாகவும் குழப்பத்துக்கு உரியதாகவும் ஆக்குறாங்க. இது என்ன ஹதீஸ்னு பார்ப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது முதல் வானத்தில் இது என்ன வாசனைன்னு கேட்கும்பொழுது மாஷித்தான்னு சொல்கிறாங்க. மாஷித்தான்னு யாருன்னு கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருந்த பெண் மாஷிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சீவி கொண்டு இருக்கும்போது சீப்பு கீழே விழுது. அப்படி விழுகின்ற சமயத்தில் பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ ஃபிரௌனுடைய மகள் என்ன செய்கிறாங்க, என்னுடைய தகப்பனார் தான் அல்லாஹ் இறைவன், நீ பிஸ்மில்லான்னு அல்லான்னு ஒரு பேரை சேர்த்து சொல்கிறியே, இது யாருன்னு, உன்னுடைய ரப்பம் என்னுடைய ரப்பம் எல்லாம் அல்லாதான்னு நான் எங்கள் வாப்பாட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லுது அந்த பொன்மணி. போய் சொல்லுங்க அப்படின்னோடனே ஃபிரௌன் நேராடியே வராப்புல. வந்த உடனே யாருன்னு கேட்டவுடனே, உன்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு எல்லாருடைய ரப்பும் அல்லாதான்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியோட 3 குழந்தைகள், அவருடைய கணவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாப்புல, ஃபிரௌன் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் போட்டு அப்படியே போடுறாப்புல. போட்டவுடனே பொசிஞ்சிடுது, எலும்பு மட்டும் மிஞ்சுது. போடுறதுக்கு முன்னாடியாக அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீ எங்கே போட போகிற, எப்படியும் கொல்ல போகிற, ஆனால் எங்களுடைய எலும்புகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு துணியில் சுற்றி ஒரே இடத்துல எங்களுடைய எலும்புகளை அடக்குங்க அப்படிங்கிறாங்க. இதே போல் சரி நான் அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஃபிரௌன். அதே போலே செய்கிறாருன்னு வச்சிங்களேன். எப்படி செய்கிறாரு, ஒரு தகப்பனார் 3 குழந்தைகள், அந்த ஒரு குழந்தைய தூக்கப்படும் போது பால் குடிக்கக்கூடிய குழந்தை ஒன்று சொல்லுது, அம்மா நீ கவலைப்படாத, ஏன்னா பால் குடிக்கிற குழந்தைய பார்த்து இரக்கம் வருது. வந்த பொழுது அந்த பெண்மணியை பார்த்து பால் குடிக்கிற குழந்தை சொன்னது, அம்மா நீ கவலைப்படாத, நீ சத்தியத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸு கிட்டத்தட்ட 4 இடங்களில் வருதுன்னு வச்சிங்களேன். இந்த ஹதீஸில் அந்த இலங்கையைச் சேர்ந்த ஒரு இமாம் வந்து கரெக்டாக செய்தி சொல்லிகிட்டே வராங்க. தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அறிஞர் வந்து இந்த ஹதீஸை எப்படி குழப்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹதீஸை எப்படி குழப்புறான்னு பாருங்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அதாவது ராயியத்தன் மாஷிதா இப்னாதி ஃபிரௌன், அந்த வார்த்தை அப்படி தான் இடம்பெறுது. ஃபிரௌனுடைய மகளாருக்கு மாஷிதா அப்படின்னா தலை சீவக்கூடிய பெண். ஆனால் இவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபிரௌனுடைய மகளுடைய பேர் மாஷிதா அப்படின்னு அப்படி ஃபஸ்ட் எடுத்த உடனே இப்படி ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாற்றினா, ஏன் அதை மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, இறைநேச செல்வர்கள் இறைவனுக்காக தன்னையே குர்பானி கொடுத்தவர்களுடைய தியாகங்கள் மெச்சப்பட வேண்டும் என்பது, இவங்க கபரில் அடக்கம் போட்டிருக்காங்க, அவங்களுடைய வாசம் முதல் வானம் வரைக்கும் பரவி அடிக்குதுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இல்லாதவர்கள் இதை மறுக்கத்தான் செய்வாங்க. இந்த ஹதீஸ்களை வந்து அகமது, ஹாக்கிம் முஸ்தகரக்கு, இப்னு ஹிப்பான், ஷோபல் ஈமான் எல்லாருமே சனது சஹீஹ்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த இப்னாதி ஃபிரௌன் அப்படின்ற இடத்துல மாஷித்தான்னு வருது பாருங்க. இந்த மாஷிதா என்பது அந்த பெண்மணியோட பேர் அல்ல, தலை சீவி விடக்கூடிய பெண். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாஷிதான்ற பேர் ஃபிரௌனுடைய மகளார் பேர்னு குழப்புறாங்க. இப்போ இந்த மாஷிதா யாருன்னு இன்னொரு ஹதீஸில் இப்னு மாஜால 4030
கேட்கப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கஅப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஹதீஸ் என்னன்னா, மாஷித்தானா யாருன்னு கேட்டால் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு துறவிகிட்ட பாடம் படிக்கிறாங்க. அந்த ஒரு துறவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியை வெளியில் சொல்லாதீங்க, மறைச்சி வைங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பாடம் படிச்சுட்ட உடனே ஒரு வயது முதிர்வால் இறந்துடுறாரு. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அதை இருக்கிறாங்க. அந்த பாடத்தை கற்றுட்டு இருக்கும்போது மனம் முடிக்க சொல்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் மனம் முடிக்கிறாங்க. தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு வெளியில் சொல்லாதுன்னு சொன்னோன்னே அந்த மனைவி சொல்லிடுறாங்க. அவங்கள கொன்னுடுறாங்க. இரண்டாவதாக ஒரு பொண்ணை மனம் முடிச்சு கொடுக்கணும்னா அதே போல் இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து வெளியில் சொல்லாதுன்னு சொல்லும் பொழுது சொல்லாமல் மறைக்கிறாங்க. இப்போ முதல்ல ஒரு பொண்ணை கொன்ன பிறகு மன விரக்தி ஆனவங்க என்ன பண்ணாங்க, ஊரை விட்டு வெளியில் போயிடுறாங்க. யார் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுறாங்க, ஊர் மக்கள் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் 2 பேர் காணாமல் போகிறாங்க. காணாமல் போனவங்க கடலில் போய் தீவில் போய் தஞ்சம் அடைஞ்சோன்னா அந்த இடத்துல ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து கண்டறிந்து அவங்கள்ட்ட அந்த இல்மை கற்றுக்கிறாங்க. எந்த இல்மை? மறைச்சி வைங்கன்னு சொல்கிற இல்மை கற்றுக்கிறாங்க. அப்படி கற்றுக்கொள்ள பொழுது 2 பேர் ஊருக்கு வந்த பிறகு 2 பேரில் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஹில்ரை பார்த்தேன், அவர் இந்த கல்வியெல்லாம் சொன்னாருன்னு. இன்னும் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அவர் வளர்றாரு. ஏன்னா ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் வளர்றாரு அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவரை விட்டுட்டு ஹில்ரை பார்த்தேன்னு சொன்னார் பாருங்க, அவரை கொன்னுடுறாங்க. இந்த ஒரு மனிதர் தான் முதலாக ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் மனம் முடித்து கொல்லப்பட்டாங்களா, அந்த பெண்ணுக்கு அடுத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்களா, அந்த பெண்ணை தான் இந்த தப்பிச்சு வந்த இந்த மனிதர் கல்யாணம் பண்ணுறாரு. அதாவது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட 2 பேர் பாடம் படித்தாங்க. ஒருத்தர் வெளியில் சொன்னதால் கொல்லப்பட்டார். இன்னும் ஒருத்தவர் இருந்தார்கள். அவர் தான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2வது மனைவியை மனம் முடிக்கிறாரு. அதாவது தலாக்கு விட்ட பிறகு மனம் முடிக்கிறாரு. அந்த பெண் தான் மாஷிதா. அவளுடைய பெயர் குறிப்பிடப்படலை. அவங்க பேர் தலை சீவி கூடக்கூடியவர்னு பேர். அதனால தான் இந்த ஹதீஸில் என்னன்னா, இப்னாதி ஃபிரௌன், அது ஃபிரௌனுடைய மகளுக்கு மாஷிதத்தன், அதாவது தலை சீவி விடக்கூடியவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் கணவர்களும் கொல்லப்பட்டார்கள். இது இப்படியாக இப்னு மாஜால 4030வது ஹதீஸாக வருது. இப்போ இலங்கையில் உள்ள ஆலிம் சொன்ன கருத்து மாஷிதா என்ற பெண்ணுன்னு சொன்னாங்க. அப்படி மாஷிதா என்பது பெண் அல்ல, தலை சீவி விடக்கூடியவர் மட்டும்தான். அந்த பெண் பெயர் குறிப்பிடப்படலை. இந்த தமிழகத்தை அறிஞர்னு சொன்ன பாருங்க, அவர் என்ன செஞ்சார், இந்த ஹதீஸை குழப்பணும் என்பதற்காக வேண்டி ஃபிரௌனுடைய மகளார் பேர் மாஷிதான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது இந்த ஹதீஸு. கடைசியில் ஒரு மாதிரியாக முடிக்கிறாங்க, மாஷிதான் வேற முடிக்கிறாங்கன்னு அந்த ஹதீஸை தெளிவில்லாமல் குழப்புறாரு. இந்த ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கடைசியில் சொல்லுவாங்க, குழந்தை பருவத்தின் 4 பேர் பேசுனாங்க. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று, ஜுரைதுக்காக வேண்டிய ஒரு குழந்தை, அதுக்கடுத்து ஒரு பெண்மணி பால் குடித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் சாட்சி சொன்னது, அடுத்து இந்த இவர்களுக்காக வேண்டி உள்ளது யார், இந்த மாஷிதா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹதீஸில் தெளிவையும் இறைவனுக்காக வேண்டி தங்களையே குர்பானி கொடுத்தவர்களுடைய விஷயங்களை புரிந்து விளங்கி வெளியில் சொல்வதற்குரிய தௌஃபீக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.